அம்மா சாப்பிட்டாங்களா? அம்மா கூட தான் இருக்கீங்களா? இல்லை அம்மா நீங்கள் வேறு இடத்துல இருக்கீங்க, அம்மா வேறு இடத்துல இருக்காங்களா? தூக்கம் வரலையாம்மா? தூக்கம் வரலையாம்மா? என்னை தூங்க வைக்காம அவங்க தூங்க மாட்டானுங்க. உனக்கு தூக்கம் வருதா? பெட்டு போட்டு கொடுத்துறா போடா. பெட்டு சும்மா சாங்க போகணும்ல, நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல, போய் தூங்குங்க போங்க. ஸ்கூலில் போய் பர்சனுக்கு ஸ்கூலில் போய் தூங்குவான், தூங்க கூட விட மாட்டேங்கிறாங்க. என்கிட்டையும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவான். தூங்க விடுவாங்களா? அதனால தான் இப்போ தூங்காமல் இருக்கியா? பேரண்ட்ஸ் மீட்டிங் வரும்போது உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அம்மா சாப்பிட்டாச்சு, எனக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணாத. அப்பா 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 தான் இருக்காங்க. ஓகே அப்பா அதை படிக்கிறியே அப்பா. இருப்பா அப்பா சொல்லாத. எங்க கம்ப்ளைண்ட் பண்ணாத. கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டேன். நீ இது மாதிரி தூங்காமல் இருந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிற. சாப்பிட்றேன். ஒரு விஷயம். 2 வந்து கரெக்டான டைமுக்கு தூங்க மாட்டேங்கிற. 3 சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிற. 4 வந்து என்னை அடிக்கிற. இந்த 4 விஷயத்தையும் அவங்கள்ட்ட சொல்லுவேன். சொல்லாத. சரி அடிக்க மாட்டேன். தூங்குறேன். சரி பெட் போட சொல்லு. போய் பெட் போட்டு கொடுத்துருவாப்பா, தூங்கட்டும். போ 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 சாமி போப்பா. கொஞ்சம் தூக்கம் வரேன்னு பார்த்துட்டு. சரி பாடு. எவ்வளோ கஷ்டம் வேலையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என் பிள்ளைங்க மூஞ்சி பார்த்தோன்னா எனக்கு அப்படியே கூலாகிடுவேன். எல்லோரும் வந்து வேலை டென்ஷன் வந்து வீட்டில் காட்டுவான்னு சொல்லுவாங்களே, எனக்கு வேலை டென்ஷன் ஃபுல்லாக வீட்டில் வந்தால் தான் குறையும். என் பிள்ளைங்க என்னை வந்து ஃபுல்லாக கூலாக்கி விட்டுருவாங்க. நல்லா அழகாக பேசுவாங்க, சிரிக்க வச்சுருவாங்க. என் ஒய்ஃபும் அதே மாதிரி தான், என் பிள்ளைங்களும் அதே மாதிரி தான். என் கஷ்டத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்கன்னு கை காலை பிடிச்சி விழுவுறான். கம்ப்ளைண்ட் பண்ணணுமா வர்ஷா? சூர்யா ப்ரோ சொல்கிறாங்க, சூர்யா ஃப்ரெண்ட் இருக்காங்களே சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அப்போ தான் அவங்க ஒழுங்காக தூங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் லைஃப்பில் பசங்க அதுதான். ரெண்டே 2 பையன் மட்டும்தான். என்னோடய லைஃபே என்னோடய பையனுங்க தான். என் அம்மா அப்பா, என் பையனுங்க, அப்புறம் என் தம்பி. 2 தம்பிக்கு மேரேஜ் பண்ணேன்னா என்னோடய பாதி கடமை குறைஞ்சிது. நடுத்தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும், சின்ன தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 பிள்ளைங்களையும் வந்து என்னோடய ஓன் வில்லேஜ் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டு என் ஒய்ஃப் உடனே பார்க்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் உடனே இப்படி டெரராக பார்க்குறாங்க. நான் தமிழ்நாட்டிலலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா தாங்க இருக்குது, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ப்ரைவேட்டில் தான் சேர்க்கணும், ப்ரைவேட்டில் தான் சேர்க்கணும். ஒரு 5ஆவது 6ஆவது வரை இங்கிலீஷ் மீடியம் படித்தா போதும். மாட்டி விடுங்க வருஷம், நல்லா மாட்டி விடுங்கன்னு சொல்கிறாங்க. வருஷா 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 தூங்கினா நடிக்கிறாங்க. அவன் புரியல. அவங்க சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு சொல்ல நான் சொல்லணுமா சொல்ல போகிறேன். அவங்க சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்குது, ஏன்னாங்க விட்டுடுங்க, நான் சொல்ல வேணான்னு சொல்லுங்கன்னு சொல்லு. அப்போ தான் விடுவேன். சேலஞ்சு அவங்க கொடுக்குற சேலஞ்சுனா நான் பண்ணலான்னா என்னோடய சேனல் இதாகிடும். என் ஃப்ரெண்டு அவங்க லைவில் சொல்கிறாங்க, வருஷம்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், வருஷம்னா மாட்டி விடுங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் மாட்டி விடலன்னா அவன் தப்பாக போய்டும்ல. அவங்கள்ட்ட சொல்லு, ஏங்க நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிடுங்க,